அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படித்தான் வாழ்கிறார்கள் சிறுகதை. ஆசிரியர் கே.எஸ். ராஜா. நகரமாகவும் இல்லாத கிராமமாகவும் இல்லாத நடுத்தரமான ஊர் அது. அந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 100 கிராமங்களுக்கு அந்த ஊர்தான் தலைமையிடம். அங்குதான் சந்தை கூடும். அங்குதான் பேரூராட்சி அலுவலகம் உள்ளது. அந்த ஊர் புதுப்பட்டி, வளையப்பட்டி என 2ஆக பிரிந்திருக்கும். புதுப்பட்டி தான் கடை வீதிகள் நிறைந்த பகுதி. ஊசி முதல் வைக் வரை அனைத்தும் விற்பனைக்கு கிடைக்கும். பலருக்கு வியாபார ஸ்தலம். அந்த பகுதிதான் கிட்டத்தட்ட எல்லா ஜாதிகாரர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த பகுதியில் தான் வசிக்கின்றனர். எப்பொழுதும் ஜன நெரிசலுடன் ஜே ஜே என்று இருக்கும். இதற்கு நேர்மாறானது வளையப்பட்டி. இங்கே ஒரு குறிப்பிட்ட மேல்தட்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் உள்ளனர். பழைய காலத்தில் வேலைப்பாடுகள் நிறைந்த கலை நுணுக்கமிக்க பெரிய பெரிய வீடுகளும் நவீன வகையிலான பெரிய வீடுகளும் சரிக்கு சமமாக இருக்கும். நூல் பிடித்தது போன்ற தெருக்கள். அந்த பகுதியை புதிதாக பார்ப்பவர்கள் எப்படியும் இந்த பகுதியில் 5000 7000 வரையில் மக்கள் வாழக்கூடும் என கணிக்கலாம். ஆனால் அங்கு வாழ்பவர்கள் அதிகபட்சம் 500 பேர்கள் மட்டுமே இருக்கும். மிக பெரும் ஒரு வீட்டில் ஒருவரோ அல்லது இருவர் மட்டுமே இருப்பர். வளையப்பட்டியில் உள்ள மிகப்பெரிய குன்றின் மீது மிகப்பெரிய பிள்ளையார் கோவில் ஒன்று உண்டு. பொதுவாக குன்றும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என முருகன் கோவில் இருக்கும். ஆனால் இங்கே குன்றின் மீது பிள்ளையார் இருக்கிறார். வளையப்பட்டி மக்களின் மிக பெரும் ஆறுதல் இந்த கோவில்தான். பெண்களில் பலர் தினம் கோவிலுக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இங்கே வாழ்ந்தவர்களில் பலர் பர்மாவில் தொழில் புரிந்தவர்கள். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பர்மாவில் இருந்து திரும்பி வந்துவிட்டனர். இப்பொழுது எவரும் அங்கு தொழிலோ வியாபாரமோ செய்வதில்லை. வளையப்பட்டியில் உள்ள பழைய காலத்து கட்டிடங்களில் பர்மா தேக்கு மரத்தின் தூண்கள், கதவுகள், உத்தரங்கள் காணப்படும். இன்று இங்கு இருப்பவர்கள் எல்லாம் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி என பல்வேறு இடங்களில் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றனர். வருடத்திற்கு ஒரு தடவை சொந்த ஊருக்கு வருவார், அல்லது யாருக்காவது சொந்தங்களில் திருமணம் நடைபெறுகிறது என்றால் தவறாமல் ஆஜராகி விடுவார்கள். 2-3 நாட்கள் இருந்துவிட்டு மறுபடியும் வியாபாரத்தை கவனிக்க கிளம்பி விடுவார். அவர்களின் வயதான அப்பா அம்மாவோ அல்லது மனைவியோ இந்த வீட்டில் தனியாக வாழ வேண்டும். இப்படி தனியாக வாழ்பவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. வேலைக்கு ஆட்கள் உண்டு, கார் உண்டு, டிவி, ஃப்ரிட்ஜ், ஃபோன் என அனைத்தும் உண்டு. பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாய் இருப்பதால் எந்த குறையும் இல்லை. அந்த வகையைச் சேர்ந்தவள்தான் ராமாயி. +2 வரையில் படித்தவள். திடீரென 2 வருடத்திற்கு முன்பு அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டனர். அவர்கள் இனத்து திருமணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. சிம்பிளாக திருமணம் நடப்பது என்றாலே 5 லட்சங்களை தாண்டிவிடும். ராமாயி திருமணத்தை அவள் அப்பா மிக பெரியதாகவே நடத்தினார். அவர் சொந்தங்கள் 2000 பேர் வந்திருந்தனர். 3 நாள் விருந்து நடக்கும். 4 வேளை உணவு. காலை டிஃபன், மதியம் சாப்பாடு, மாலையில் கூட பலகாரம் எனும் டிஃபன், பிறகு இரவு டிஃபன் சாப்பாடு. இலையில் 11 வகை கூட்டு, 7 வகை பொரியல், 3 வகை பாயாசம், 5 வகை ஸ்வீட் என இருக்கும் சாப்பாடு. இலையின் நீளம் 1/2 மீட்டர் இருக்கும். தன் மகளுக்கு சீதனமாக 2 லட்சம் ரொக்கம், 101 பவுனுக்கு தங்க நகைகள், 200 கிலோ வெள்ளி பாத்திரங்கள், அடுக்கடுக்காய் சமையல் பாத்திரங்கள், 11 செட் மெத்தை தலையணைகள், ஒரு கார் என சிறப்பாக சீர் செய்தார். ராமாயின் கணவன் சென்னையில் பெரிய பேப்பர் கடை வைத்திருந்தான். மிக பெரும் வசதி படைத்த குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பத்திற்கு மருமகளாக வாழப்போகிற தன் மகள் குறையில்லாதவளாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பெரிய அளவில் சீர் செய்தார் ராமாயின் அப்பா. திருமணம் முடிந்த 4ஆம் நாளே ராமாயி அவள் கணவன் தன் வீட்டில் விட்டுவிட்டு அவன் வியாபாரத்தை கவனிக்க கிளம்பிவிட்டான். ஏற்கனவே அந்த வீட்டில் ராமாயின் மாமியார் வெகு காலம் தனியாக வாழ்ந்து வந்தாள். போன வருஷம் அவள் இறந்து விட்டாள். இப்பொழுது அந்த இடத்திற்கு ராமாயி வந்து விட்டாள். 2-3 வருஷம்தான், அதுவரையில் இங்கே இரு. அதுக்கப்புறம் உன்னை நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போய் கூடவே வச்சுக்கிறேன். நல்லது கெட்டதுக்கு அடிக்கடி வந்து போறேன் என அவள் கணவன் சொல்லிவிட்டு போனான். அதுபோலவே அந்த 2 வருடத்தில் 4 தடவை வந்துவிட்டு போனான். ராமாயிக்கு அங்கு எந்த குறையும் இல்லை. சமைக்க, வீட்டு வேலைக்கு, டிரைவர் வேலை, எல்லாவற்றுக்கும் ஆள் இருந்தனர். ஆனால் எல்லாம் இருந்தும் என்ன பண்ண? தன் ஏக்கத்தை தீர்க்க தன் கணவன் இல்லையே என வருந்தினாள். தினமும் மலைமேல் இருக்கும் பிள்ளையாரை பார்த்து, என் கணவன் என்னை சீக்கிரம் அழைச்சிட்டு போக நீதான் வழி பண்ணணும் என வேண்டிக் கொள்வாள். பல நாட்கள் கணவனை பற்றிய நினைப்பும் தனிமையும் அவளை வாட்டியது. கணவனுடன் வாழ்ந்த அந்த ஒரு சில இரவுகளின் இன்பத்தை நினைத்து ஆறுதல் பட்டு கொண்டாள். கணவன் வரும்போதெல்லாம் ராமாயி பூரித்து போவாள். அந்த நேரத்தில் அவள் படும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் போகும். புள்ளிமானைப் போல துள்ளி குதிப்பாள். ஆனால்
அவள் கணவன் ஊருக்கு புறப்பட்டவுடன் உலகின் மொத்த சோகத்தையும் அடைந்தவள் போன்று காணப்படுவாள். தன் கணவன் தன் மீது கொண்ட அன்பு உயிர் வாழ்கின்றவர்களுக்கு மேகம் மழையை பெய்து காப்பதற்கு ஒப்பாகும் என நினைத்து கொள்வாள். ராமாயி கணவனின் பிரிவு துயரில் வாழ்ந்தாலும் தான் எப்பொழுதும் இன்பமாகவே வாழ்வதாகவே பிறருக்கு காட்டிக்கொள்வாள். தனிமையில் இருக்கும் பொழுது தனக்கு ஏற்பட்ட நிலை கண்டு அவள் பல தடவை அழுதிருக்கிறாள். எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? எனக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு ஆசைகள் இருக்காதா என தனக்குள் தானே கேட்டிருக்கிறாள். பிள்ளையார் சாமியிடமும் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்பாள். காதலும் காமமும் இருவரிடத்திலும் இருந்தால்தான் அது இன்பமானதாக உணர முடியும், அல்லது அதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். ஒருவர் மட்டும் அதை நினைத்து கொண்டிருந்தால் துன்பம் தருவதாகத்தான் அமையும். ராமாயி இன்னும் எத்தனையோ பெண்கள் கணவனின் பிரிவு துயரில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். உண்மையிலேயே இப்படி வாழும் பெண்கள்தான் வலிமையான நெஞ்சுடைய பெண்கள் ஆவார். அந்த பகுதியில் வசிக்கும் குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவர் முகங்களும் அவளுக்கு பரிச்சயம். தினமும் அவர்களை பார்ப்பதால் ஒருவர் பெயரை சொன்னாலே அவர் முகம் அவள் மனக்கண் முன் வந்து நிற்கும். ஆனால் தன் கணவன் முகத்தை எத்தனையோ தடவை அவள் நினைத்து பார்த்தும் அவன் முகம் வர மறுத்தது. அவன் போட்டோவை பார்த்துதான் ஞாபகம் வரும். என்ன செய்வது? பலரின் வாழ்க்கை இப்படித்தான் அமைந்து விடுகிறது.